ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராஜேஷ் குக்கிங்கில் ரொம்பவே டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தயிர் சாதத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சேப்பக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ஸோ கழுவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் விடுங்க. நான் 3 விசில் விட்டுக்கிறேன். ஸோ 3 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நல்லா தொலியெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் இது சோம்புத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் இது மல்லித்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் தோசை தவாவில் குக்கிங் ஆயிலும் பட்டரும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ பட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு ஃப்ரை ஆன உடனே நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மூடி வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். மறக்காமல் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். Thank you so much. Thanks for watching.